ஹலோ மக்களே, இது உங்கள் ஆர்வி டெக் தமிழ். நான் உங்கள் ஆர்வி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இங்கே இருக்கிற Ptron BassBuds Tango அப்படின்ற ஒரு ட்ரூலி வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸை பற்றின ஒரு ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹெட்செட் நீங்கள் வாங்கணுன்ற ஐடியா இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இதில் கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் அப்படியே ஃபுல்லாக சொல்கிறேன். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அவ்வளோதான், ரொம்ப பேசாமல் டக்குன்னு இப்போ வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இப்போ நம்ம இந்த Ptron Tango ஹெட்செட்டை அன்பாக்ஸ் பண்ணுவோம். பாக்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கீழே நமக்கு ஹெட்ஃபோனோட அந்த டிசைன் கொடுத்துருக்காங்க. சைடில் எதுவும் இல்லை. பின்னாடி சில முக்கியமான டீட்டெயில்ஸ் இருக்குது, அதை நீங்கள் இங்கே பார்க்கலாம். கனெக்டிவிட்டி, டிரான்ஸ்மிஷன், இந்த மாதிரி குட்டி குட்டி டீட்டெயில்ஸாக இருக்குது. வேணும் அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இதை பிரிப்போம். அன்பாக்சிங்னு கத்தியை கூட எடுக்காமல் உட்காந்துருக்கேன் பாரு. சரி, பரவாயில்ல, கைட்டே பிடிச்சிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, பிரிச்சிருவோம். உள்ள இந்த டப்பால் ஒன்றும் இல்லை, இதுக்கு ஓரமாக வச்சுட்டு மற்றபடி வேறு என்ன கொடுத்துருக்காங்க, Ptronனுடைய ஒரு குட்டி கார்டு, அதாவது வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. வேறு பி ப்ரௌட் அப்படின்ட்டு இன்னொரு கார்டு. இதுவும் என்னது, இது வாரண்டியா? ஓ, யூசர் கைடு. உண்மையிலே இது சூப்பரான விஷயங்க. நீங்கள் மற்ற ஹெட்ஃபோன்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு மாதிரி கொடுத்து விட்ருவாங்க, கைடு, யூசர் கைடு அப்படின்ட்டு. இவங்க ஒரு சூப்பரான விஷயம் பண்ணியிருக்காங்க. இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக யூசர் மேனுவல் நம்ம ஆன்லைன்லேயே பார்த்துக்கலாம். இப்போ ஹெட்ஃபோனை பார்ப்போம். அது என்ன லட்சணமாக பேக்கிங் பண்ணியிருக்காங்க. பேக்கிங் ரொம்ப மோசமாக இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்ஃபோனுடைய கேஸ். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்ஃபோனோட கேஸு. இதை தவிர்த்து வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இயர்பட்டை மேலேயே மாட்டி கொடுத்துருக்காங்க. உண்மையில சொல்லுறது Ptron பேக்கிங் ரொம்ப மட்டமாக இருக்குது. ஏன்னா இப்போ இதே ப்ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டில் நிறைய ஹெட்செட்டு கிடைக்கும். அந்த ஹெட்செட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக பேக் பண்ணி கொடுப்பாங்க. இவங்க சும்மா பேருக்கு ஏதோ அட்டையை சொல்லி விட்ட மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நமக்கு இயர்பட்ஸு. தென் அதை தவிர நமக்கு ஏர் டிப்ஸும் USB-C சார்ஜிங் கேபிளும் கொடுத்துருக்காங்க. ஓகே, மற்றபடி வேறு எதுவும் இருக்கா? வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இதுக்கு ஓரமாக வச்சுருவோம். இப்போ இந்த ஹெட்செட் அப்படியே கொஞ்சம் பார்ப்போம். ஹெட்செட்டுடைய விஷயங்கள் நல்லா இருக்குது, நல்லதாக இருக்குது. இதில் ஸ்க்ராட்ச் கீச் எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியவில்லை. ஓகே, இப்போ பட்ஸை பார்த்தோம் அப்படின்னாலுமே அதேமாதிரி இப்போ பேரிங் மோடில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, இதுதான் பட்ஸோட டிசைன் உள்ளே நல்லாயிருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு உள்ளே வைப்போம். ஓகே, ஸோ அப்புறம் பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு பிளாஸ்டிக் ஹெட்செட் தான். பிளாஸ்டிக்னு சொன்னாலுமே இந்த பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி ஒரு டீசெண்டான குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். இது நீங்கள் ஆடுறது இந்த மாதிரி சவுண்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது கேட்க தான் செய்யுது, கேட்கும்னு நினைக்கிறேன். இது என்ன அப்படின்னா உள்ள அந்த பட்ஸு தான் ஆடிக்கிட்டு இருக்கு. தென் இதில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பாலிஷ்டாக இல்லாமல் கொஞ்சம் ஒரு மேட் ஃபினிஷில் தெரியுது. ஸோ அது எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. இதுன்னு மட்டும் இல்லை, உள்ள பட்ஸுமே மேட் ஃபினிஷில் தான் நமக்கு இருக்குது. ஸோ பர்சனலாக இது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதோட டிசைனுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. தென் அப்புறம் உள்ள பட்ஸோட டிசைனுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு லுக்கில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று ஆப்பிளோடைய ஏர்பாட்ஸ் மாதிரி இருக்கும், ஆர் ஏர்பாட்ஸ் ப்ரோ மாதிரி இருக்கும். இது ஏர்பாட்ஸ் ப்ரோ டிசைனில் இருக்கிற ஒரு வித்தியாசமான ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. எனக்கு பர்சனலாக இந்த டிசைன் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த கீழே உள்ள இந்த டிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போயுமே அவங்க ரவுண்டாக தான் கொடுப்பாங்க. இவங்க கொஞ்சம் ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ கையில் பிடிக்கிறது இது கொஞ்சம் எனக்கு பெட்டராக தெரிஞ்சிச்சு. தென் அப்புறம் காதில் ஃபிட்டிங் அப்படின்னு பார்த்தாலுமே ரொம்பவே நல்லா தான் நிற்கி. அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏர் பட்ஸு தான். ஸோ இதில் நார்மலான பட்ஸ் கொடுத்துருக்காருன்னா நம்மளுக்கு இதை காரில் நிற்கும். ஏர்பாட்ஸ் மாதிரி ஒன்றுமே இல்லாமல் முழுகடின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நின்றுருக்காது. நீங்கள் ஒர்க் அவுட்டில் எதுவும் பண்ணுறப்ப இதை நீங்கள் போட்டுக்கலாம்.
ஒர்க் அவுட்டுன்னு பேசுகிறப்ப இதில் வந்து IPX4 வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குது. ஸோ நீங்கள் சின்ன லைட்டாக அப்படியே தண்ணி பட்டால் கூட இதில் எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது இதை நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். அப்புறம் கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து லேட்டஸ்டான ப்ளூடூத் 5.1 சப்போர்ட் இருக்குது. ஸோ அதனால் கனெக்டிவிட்டியில் இஷ்யூஸ்ன்னு இல்லை. அதாவது நம்ம ஒரு கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது டிஸ்கனெக்ட் ஆகிறதுல இஷ்யூ இல்லை. டிஸ்கனெக்ட் நம்ம பண்ணுறப்ப தான் இஷ்யூ இருக்குது. அதை நான் கடைசியாக சொல்கிறேன். அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து டச் கண்ட்ரோல் தான் ஃபுல்லாக. இதில் டச் நல்லா கொடுத்துருக்காங்க. ஆனால் எனக்கும் அதுக்கும் தான் ஒத்து வரல. டச் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் சிங்கிள் டேப் பண்ணோம் அப்படின்னா பாஸ் ஆர் ப்ளே ஆகும் 2 சைடுமே. ஆர் நீங்கள் லெஃப்ட்டில் டபுள் டேப் பண்ணீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் சாங்குக்கு போகும். ரைட்டில் டபுள் டேப் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அடுத்த சாங்குக்கு போகும். நீங்கள் அப்புறம் ரைட் ஏர் டிப்பை வந்து ஹோல்ட் பண்ணி பிடிச்சிங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு மியூசிக் மோடில் இருந்து மூவி மோடுக்கு சேஞ்ச் ஆகும். ஆர் மூவி மோடில் இருந்துச்சு அப்படின்னா மியூசிக் மோடுக்கு சேஞ்ச் ஆகும். இந்த 2 மோடையை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்புறமா. தென் அப்புறம் லெஃப்ட் இயர் பட்டன் நீங்கள் ஹோல்ட் பண்ணி பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது கூகுள் அசிஸ்டண்ட்டை அவேக் பண்ணி விடும். ஆர் நீங்கள் சிரி வச்சிருந்தாலுமே சரி சிரி உங்களுக்கு அவேக் பண்ணி விடும். தென் நம்ம 2 இயர் பட்டையுமே ஹோல்ட் பண்ணி பிடிச்சோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக இது டேர்ன் ஆஃப் ஆயிரும். தென் இதுக்கப்புறம் பேட்டரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கேஸில் அவங்க 400 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. உள்ள பட்ஸில் வந்து 40 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 மணி நேரம் இது ப்ளே ஹவர்ஸ் கொடுக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு வருமானது கண்டிப்பாக டவுட். ஃபுல் சார்ஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 3.5 மணி நேரத்துக்கு மேலேயே வருது. நீங்கள் கேஸ்குள்ளே வச்சுட்டீங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு உடனே சார்ஜ் பண்ணி கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏர்பட்டை வந்து உங்களால் சிங்கிள் ஏர்பட்டாக கூட யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் டபுளாக தான் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் ஒன்றா யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒன்று எடுத்து மட்டும் காதில் போட்டிங்கன்னா போதும், அந்த ஒன்று மட்டும் கனெக்ட் ஆகிரும். அப்புறம் சார்ஜிங்க்கு வந்து கீழே டைப் சி போட்டு தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கம்ப்ளீட்டாக 0 ஆனால் கூட கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்தில் இது உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆயிரும். ஸோ பேட்டரி விஷயத்தில் இது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். தென் அப்புறம் ஆடியோ குவாலிட்டி, முக்கியமாக ஹெட்ஃபோன்ஸ் அதுக்காக தான் வாங்குறோம். ஆடியோ குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு எடுத்து நோட்டீஸ் பண்ணது இதில் வந்து செம்ம லவுடான ஒரு அவுட்புட் இருக்குது. கிட்டத்தட்ட நீங்கள் ஃபுல் வால்யூமில் வச்சு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க கவனிச்சாங்க அப்படின்னா அவங்களாலே அந்த ஆடியோவை கேட்க முடியும். அந்த அளவுக்கான ஒரு லவுட்னஸ் இதில் இருக்குது. லவுட்னஸ் மட்டும் இல்லாமல் வழக்கம் போல் பேஸ் பிடிச்சவங்களுக்கு இது வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் கண்டிப்பாக. எனக்கு இது அப்படி ஒன்றும் கொடுக்கல. பிகாஸ் நான் வந்து பேஸ் விரும்பி கிடையாது. எனக்கு வந்து ஒரு பேலன்ஸ்டான ஒரு ஆடியோ டோன்றதுக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பேஸ் உங்களுக்கு பிடிச்சி அப்படின்னா இது உங்களுக்கு நிச்சயமாக சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு ஹை ஸ்பீட் ஸ்லோ எல்லாமே உங்களுக்கு நல்ல டீசெண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை தான் கொடுக்கு. தென் அப்புறம் ஆடியோவை விட்டுட்டு கால் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த கால் குவாலிட்டியுமே ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ரைஸ்க்கு நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு கால் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க, உண்மையிலேயே சொல்கிறேன். ஆடியோ குவாலிட்டியும் கால் குவாலிட்டியும் ரொம்பவே நல்லா இருக்குது இந்த ஹெட்செட்டில். தென் அடுத்து கேமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து லோ லேட்டன்சி இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் லோ லேட்டன்சி மோடுன்னு எதுவும் தனியாக கிடையாது. நார்மலாகவே இல்லை, லோ லேட்டன்சி இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நான் நியூ ஸ்டேட்டில் ஆடி பார்த்தேன். அதில் ஆடும்போது எனக்கு அந்த மாதிரி தான் தோணுச்சு. லேட்டன்சி ரொம்ப ரொம்ப மினிமலாக தான் தெரியுது. பட் நீங்கள் கேம் ஆடணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதால் உங்களால் ஆட முடியும். ஏன்னா இந்த ப்ரைஸுக்கு உள்ள பட்ஸில் கேமிங் இந்த அளவுக்கு நல்லா இருக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நீங்கள் ரொம்ப தீவிரமாக விளையாண்டுட்டு இருக்க நேரத்தில் உங்களுக்கு லேட்டன்சி அந்த அளவுக்கு ஃபீல் ஆகலை. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதில் கேம் ஆடலாம். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்செட்டோடைய பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ முக்கியமான மேட்டருக்கு வரும், இந்த ஹெட்செட்டோடைய நெகட்டிவ்ஸ். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண நம்பிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் அடிச்சிங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி போகிற சூப்பரான வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். கேப்பில் கொண்டு வந்தாச்சு, ரைட்டு. ஸோ இந்த ஹெட்செட்டில் பார்த்தீங்கன்னா மூவி மோட் அப்படின்னு சொல்லி ஒரு மேட்ரு இருக்குது. அதாவது மூவி மோட், மியூசிக் மோட் அப்படின்னு தனித்தனியாக 2 மோட் இருக்குது. இதை வந்து நான் அப்போயே சொல்லியிருப்பேன். நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்தந்த மோடுக்கு ஷிஃப்ட் ஆகும். நீங்கள் அதில் 2ல் எந்த மோடுக்கு மாற்றினாலும் சரி உங்களுக்கு எந்த வித்தியாசமுமே இருக்காது. இதில் எப்பயுமே வர்ற ஒரு நார்மலான அவுட்புட்டு தான். நீங்கள் மூவி மாற்றினாலும் சரி மியூசிக் மாற்றினாலும் சரி உங்களுக்கு அதே அவுட்புட்டு தான் வரும். ஸோ இதில் அந்த மோட்ஸ் அப்படின்றது சுத்த யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லலாம். தென் அப்புறம் 2வது நான் ஃபேஸ் பண்ண இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கனெக்ஷனை பற்றி ஒன்று சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. நம்ம நார்மலாக நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம எடுத்து காதில் போட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபோனில் கனெக்ட் ஆகிடுது. ஓகே, நம்ம இதை கலட்டி பட்ஸ்குள்ளே வச்சு இதை மூடினதுக்கப்புறமும் ஃபோனில் கனெக்ட் ஆகியே தான் இருக்கும். அதுக்கப்புறம் நான் நார்மலாக ஃபோனில் கேட்டேன் அப்படின்னாலுமே ஃபோன்லேருந்து வாய்ஸ் வரல. என்னன்னா ஃபோன்லேருந்து வாய்ஸ் வர மாட்டேங்குன்னு ப்ளூடூத்தை பார்த்தா இந்த ஹெட்செட்டோட இன்னமும் அது பேர் ஆகி தான் இருக்குது. இது எப்பயுமே ஆச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் சில நேரம் இது ஆகத்தான் செய்யுது. அது உங்களுக்கு சால்வ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் திருப்பி 2 வெளியே எடுத்து டிப்பு உள்ள வச்சு க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு போயிடுது. இங்கே ஒரு LED லைட் ஒன்று இருக்குது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதுதான் அடுத்து நான் ஃபேஸ் பண்ண நெகட்டிவ். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹெட்செட்டை நான் நார்மலாக எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி உள்ளே வச்சோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற இந்த பட்ஸு ஃபுல்லாக சார்ஜ் ஆகி முடிக்கிற வரைக்கும் இந்த LED எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். இந்த ப்ளூ கலர் உள்ள LED இது பார்க்குறப்ப இது ஏதோ ஆன்லேயே இருக்கிற மாதிரியே நமக்கு தோணிகிட்டே இருக்கும். ஆக்சுவலாக உள்ளே அது சார்ஜ் பண்ணுது அப்படின்றது தான் இது இண்டிகேட் பண்ணுது. இப்போ இதை அமர்ந்து வச்சு பார்த்தீங்களா, இப்போ அது ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடுச்சு, அதனால் இது அமர்ந்துருச்சு. ஸோ இது
ஓகே இது எனக்கு நெகட்டிவ்னு எனக்கு பட்டுச்சு. யூஸ் பண்ணுறவங்க மைண்ட் செட் அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் நெகட்டிவ்ல சேர்த்துறீங்க. உங்களுக்கு இது பெரிய விஷயம் இல்லை அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு பெரிய இஷ்யூ இல்லை. தென் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு இஎன்சி ஹெட்செட் அப்படின்னு தான் பேர்லேயே போட்டிருக்கும். அதாவது என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன். அது என்னடான்னு கேட்டிங்கன்னா இதுக்கு தனி மோடு இல்லை எதுவும் கிடையாது. இதில் ஆக்சுவலாக இதில் பட்ஸ் உள்ள மாதிரி தானே கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பட்ஸில் மாட்டுறப்பயே நார்மலாக நீங்கள் என்ன பட்ஸ் உள்ள ஹெட்செட் மாட்டினாலுமே உங்களுக்கு லைட்டாக ஒரு என்விரான்மெண்ட்டில் உள்ள நாய்ஸ் வந்து குறையும். அதைத்தான் இவங்க தனியாக என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் போட்டிருக்காங்க. இதில் எந்த விதமான மோடு கீடு எதுவுமே கிடையாது. நம்ம காதில் ஃபிட் பண்ணுறதை பொறுத்து தான் அது இருக்குது. தென் அப்புறம் பார்த்தீங்கன்னா பில்ட் குவாலிட்டி வெளியுள்ள கேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலான யூசேஜுக்கே நல்லா இது ஸ்க்ராச்சஸை பிக்கப் பண்ணுது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப இதை கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் அடிக்கடி தரையில் வச்சு எடுத்தாலுமே இதில் ஸ்க்ராட்ச் வந்து நிறையவே பிக்கப் ஆகுது. இது ஒரு விஷயம். ஸோ இப்போ மொத்தத்தில் இந்த ஹெட்செட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஆஸ் அ ஹெட்செட்டாக இதை வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணும். எது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா அதோட ஆடியோ குவாலிட்டியும் அதோட கால் குவாலிட்டியும் படி. ஆனால் ஒரு ட்ரூலி வயர்லெஸ் ஹெட்செட்டுக்கு அந்த ஹெட்செட்டோட குவாலிட்டி மட்டும் போதாது. அதுக்குரிய ஃபீச்சர்ஸுமே வேலை செய்யணும். இந்த மியூசிக் மோடு மூவி மோடு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய உருட்டு இதில் இருக்குது. ஸோ அப்புறம் நான் சொன்ன மற்ற ஒரு சில நெகட்டிவ்ஸுமே இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னு பட்டுச்சுன்னா இந்த ஹெட்செட்டை நீங்கள் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஹெட்செட் நீங்கள் வாங்கணுன்ற ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒருவேளை இந்த ஹெட்செட் நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொன்ன இந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னாலுமே அதையுமே நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த யூனிட்டில் உள்ள இதாக கூட இருக்கலாம். இதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அப்படியே அதை ஷேர் பண்ணி விட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்து மீட் பண்ணுறேன். Until then, this is RV from our Tech Tamil signing off. எப்படி நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கும்போது நம்ம யோசிச்சுக்கிட்டு